ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடியல இதை பற்றி போகிறோம்னா கத்திரி செடிக்கு உரமிடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கத்திரி செடிக்கு இயற்கை உரமான ஆட்டு எரு மட்டும் தான் வைப்போம். அதாவது மற்ற எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் பயன்படுத்துறது கிடையாது. அண்ட் நம்ம கத்திரி செடியில் இதுவரை 3 சுற்று காய்கள் பறிச்சிருந்துருக்கோம். அதாவது ஒரு சுற்று முதல் சுற்று செடியோட முதல் பூக்கும் நிலை ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கக்கூடிய காய் சுற்று தான். அதாவது விதை முளைத்ததுலேருந்து முதல் தாவர நிலை வளர்ச்சி தீவிரமடைந்து அந்த முதல் பூக்கும் நிலை ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் பூக்கும் நிலை நீடித்து பூக்கும். அண்ட் அது காய்கள் ஒரே போல் பிஞ்சு பிடிக்காமல் காய்கள் வெவ்வேறு நிலையில் இருக்கும். ஸோ அந்த ஒரு காய் சுற்று ஒரு ரொம்பவே லோவான ஈல்டில் கொடுக்கக்கூடிய காய் சுற்றாக இருக்கும். ஸோ அதற்கு பிறகு செகண்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரும்போது தான் எல்லா செடியுமே ஒரு போலே பூத்து அதிகமான காய்கள் பறிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 3 சுற்று காய்கள் பறிச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த முதல் சுற்று காய்களுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி உரமிடலை. 2ஆம் சுற்று தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய தருணத்திலே நம்ம உரமிட்டிருந்தோம். அதாவது முதல் சுற்று காய்கள் முழுவதுமாக பறித்து முடிகிற நிலையில் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆட்டு எருவை உரமிட்டிருந்தோம். அண்ட் அதே மாதிரி 2வது காய் சுற்று முடியக்கூடிய நிலையில் தான் நம்ம 2வது முறை ஆட்டு எரு உரமிட்டிருந்தோம். இப்போது 3வது காய் சுற்று முடியக்கூடிய நிலையில் நம்ம 3வது முறை ஆட்டு எரு வைக்கிறோம். ஸோ இது 4வது காய் சுற்றுக்கு அதிக அளவு காய்கள் பிஞ்சு பிடிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கத்திரி செடிக்கு குறைந்த அளவில் தான் உரமிடுறோம். ஸோ அதனால் சிறிய குழியாக தோணினாலுமே போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துல உரமிட்டிருந்தோம். அண்ட் இது நம்ம உரமிட்டு 2 மாதத்திற்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் டைம் நம்ம இந்த இடத்துல உரமிட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி செடிக்கு ஒவ்வொரு திசையிலையும் உரமிடுறது 4 திசையிலையும் உரமிடுற முறை தான். ஸோ இப்போது நம்ம 3rd டைம் உரமிடுறது செடிக்கு இந்த சைடு உரமிட்டுறோம். அதாவது ஃபஸ்ட் டைம் வச்சதுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போது நம்ம இதில் ஆட்டு எரு வைக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஆட்டு எரு வச்சதுக்கு பிறகு அடுத்த முறை 4வது முறை உரமிடும்போது நம்ம உரமிடாத திசையில் நம்ம இதேமாதிரி குழி தோண்டி உரமிடுவோம். ஸோ 5வது முறை உரமிடும்போது நம்ம முதல்ல உரமிட்டு இருந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டு எருவை தோண்டிட்டு திருப்பி அதே இடத்துல உரமிடுவோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம வைக்கக்கூடிய உரம் தோராயமாக 4லேருந்து 5 மாதம் வரை நம்ம வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வைக்கக்கூடிய அளவிலான இந்த உரம் முழுவதுமாக மண்ணில் மக்கி சத்து எல்லாமே செடி உறிஞ்சி அதிகமான காய்கள் காய்ச்சிரும். ஸோ நம்ம உரமிடுறது ஒவ்வொரு காய் சுட்டுக்கும் ஒவ்வொரு முறை உரமிடுறோம். ஸோ இந்த மாதிரி உரமிடுறதே கத்திரி செடிக்கு போதுமானது. நம்ம அதிக அளவு உரமிடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம உரமிடக்கூடிய நிலை தான் ரொம்பவே முக்கியம். இப்போ கத்திரி செடியை பொறுத்தவரை வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலையும் கரண்டாக இருக்கக்கூடிய காய் சுற்று முடியக்கூடிய நிலையிலையும் நம்ம உரமிடும்போது அடுத்த சுற்றில் வரக்கூடிய காய்கள் அதிக அளவு பறிக்கிறதுக்கான பூக்களை உற்பத்தி செய்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அதிகமான பூக்கள் பூத்து பிஞ்சு பிடிக்கும்போது காய்களும் அதிக அளவில் தான் காய்க்கும். ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இப்போ தான் 4th வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூக்கள் பூத்துருக்கு. இனிமேல் இதில் தான் கொப்புகள் துளி வச்சு அதிக அளவு பூக்கள் பூக்கும். ஸோ ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜை பொறுத்தவரை கத்திரி செடியில் தோராயமாக 30லேருந்து 45 நாட்கள் வரை நீடிச்சுன்னு இருக்கும். அண்ட் அதேமாதிரி காய்களுமே 30லேருந்து 40 நாட்கள் வரை பறிக்கும். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.